கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே 2ஆம் தேதி ஓய்வு நாளிலே உங்களை மறுபடியும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை ஊரடங்காக இருந்தாலும் வீட்டிலிருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கின்ற வேளையில எல்லா இடத்திலும் பிரசன்னமாயிருக்கிற தேவன் உங்களுடைய வீட்டிலும் அந்த காலை வேளையில இறங்கி வருவார் என்று சொல்லி நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவர் நம் யாவரும் இருந்த நிலைமையில கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்க கிருபை தாங்கப்பா என்று சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ, இந்த ஓய்வு நாளின் காலையில இந்த சமுதாயங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓமை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Come Holy Spirit, fall on me now. I need your anointing, come in your power. I love you, Holy Spirit. You're captivating my soul, and every day I grow to love you more. I'm reaching for your heart. You hold my life in your hands, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. I worship you in spirit and in truth. நேசிக்கிற நல்ல தாப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வர தேவன் தந்த இந்த கிருபைக்காய் நன்றி. 4 மாதங்களை முடித்தீங்க, 4 மாதங்களும் எங்களோடு இருந்தீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. 5வது மாதத்திலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் விசுவாசியும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை ஆராதனை வேளையில இந்த முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஒரே மனதோடு, ஒரே ஆவியோடு, ஒரே சிந்தையோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிற வேளையில, உம்மை நாங்கள் துதிக்கிற வேளையில, நாமத்தை உயர்த்துகிற வேளையில, நாங்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நாங்கள் உணர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விசேஷவனமா நீர் ஆசீர்வதிங்க. இந்த காலை பேச போகிற வார்த்தைக்காக செபிக்கிறேன். அந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆவிலே பலன் அடைந்தவர்களாய் கடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சில பாடலை நாம் பாடி நம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ சனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றிடுவோம். தேவ ஜனமாய் நாம் கூடியிருக்கிறோம், அவர் தேவனை போற்றி ஒரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பாடிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பாடிடுவோம்.
மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றி அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமமோங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமமோங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றி அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். Yes, 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 தேவ Lord. தேவனை Oh, thank you, Lord. துதிகளென்றும் ஏற்றி அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் ஆளுத்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் ஆளுத்திடுவார். சேனையாதிபன் நமது தேவன், அவரை என்றும் முற்றிடுவோம். சேனையாதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். Yes, yes. தேவ தேவனை Amen. போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றி அவரை பணிந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளை ஏற்றி இயேசு ராஜாவை பணிந்து கொள்ள முடிய நம்ம கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தின தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கோ அலைந்து திரிந்த நம்மை தேடி வந்து நீ வேண்டும் என்று சொல்லி நம்மை சேற்றிலிருந்து தூக்கி இந்த நாளிலே கண்மலையில் மேல் நிறுத்தி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல், pick me up from the miry clay, put me on the rock to stay. பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. Thank you Jesus. எல்லா உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay.
சந்தோஷத்தோடு சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை ஆனார். அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை ஆனார். Pick me up from the miry clay. சந்தோஷமாக Pick me on the the rock to stay up. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Oh, put me on the rock to stay. though my life was in a mess, I thought there's no way out. When I cried on Jesus' name, He gave me a brand new start. Is the rock, is the rock. Jesus is the rock on whom I stand. Oh, He is the rock. He is the rock. Jesus is the rock on whom I Hallelujah. அந்த கண்மலையாக இயேசு மேல் நாம் நிற்கும் பொழுது எதுவும் நம்மை அசைக்க முடியாது. ஹalleluya. விசுவாசிங்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் இயேசுவின் கண்மலை மேல் நின்று கொண்டிருக்கிறேன், என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. ஹalleluya. இப்போ நமது வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் எங்கு பார்த்தாலும் வியாதிகள், வறுமைகள், வேதனைகள். ஆனால் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர்களில் தங்குவான். அவனுக்கு தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அவர் 5வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, உம்முடைய நிழலிலே தங்குற எனக்கு நீ செட்டைகளை விரித்தனை மறைத்து எல்லா ஆசீர்வாதம் நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உற்சாகமாக இந்த பாடலை பாடி அவருக்கு எல்லா நன்றி பலிகளை செலுத்துவோமா. தேங்க்யூ லார்ட். உன்னதமானவரு உயர் மறைவிலிருக்கிறவர், சர்வ வல்லவரு நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சர்வ வல்லவரு நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணம் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. சொல்லுமா, அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கு
இரவின் பயங்கரத்திற்கு பகலில் பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருவோம். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஆமா, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். Yes, Lord, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகள் எல்லாம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் விடராதபடி உன் கரங்களில் ஏந்திடுவார். Yes, Lord, பாதம் கல்லில் விடராதபடி உன் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆபத்திலும் அவரை நான், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை பார்ப்போவிட்டு கொஞ்சம் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை பார்ப்போவிட்டு கொஞ்சம் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அப்படியே கர்த்தரை கொஞ்சம் ஸ்தோத்திரிப்போமா. விசுவாச கண்களினால் அவருடைய செட்டையின் மறைவில் இருக்கிற நம்மை கர்த்தர் விசேஷமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் நேற்று மாத்திரமில்லை, இன்று மாத்திரமில்லை, என்றென்றும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அவர் இந்த காலவேளை முழுதா அவருடைய கருத்திலே கொடுத்து, ஆண்டவரே, I want to surrender myself completely into your hands, Father. என்னை முற்றுமா உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. செட்டையின் மறைவுக்குள்ள வைத்தனை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னோட இருந்து நடத்தி எல்லா ஆபத்திலும் விபத்திலும் இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன், நீ தொடர்ந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நான் செபிக்கின்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதன் பாடினோம், சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றிலும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை தரித்தவராய் நாம் காணப்பட்டாலும் இந்த காலுடரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, உடைய நாமத்தை நான் தரித்திருக்கிறேன், மாற்றம் இல்லப்பா, நான் உடைய நாமத்தை நம்புகிறவனாயிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு இருக்கின்ற பொழுது என்னால் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய முடியுமே. ஆண்டவரே, நீ செய்கிறபடியால் நமக்கு நன்றி, செய்து கொண்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி அப்பா என்று சொன்னால், வேதத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அது நிறைவேறக்கூடிய வாக்கு தத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறபடினால இந்த காலவேளையோட கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுங்க, அப்பா எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரே, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடியால் நான் ஸ்தோத்திருக்கேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி அந்த பெரிய தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மையானது, வாக்கை நம்பி வாழ்ந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே,
ஆவி மாறி ஊற்றவே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் ஆமென் இயேசுவே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றவே தேவனே வரும் ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவ தர என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவ தர என்னை நடத்தும் இயேசுவே நீர் பெரியவர் சொல்லுங்க இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் மறுபடியுமாக இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்துங்கப்பா ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே சொல்லுங்க ஜீவன் பெற என்னை நடத்தும் நம்மை நடத்துகிற தேவன் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா Thank you Jesus எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார் என்னை நம்பி அவர் தந்த போர் பாதனை அவர் வருவரை காத்து கொள்வேன் அவன் என்னை நம்பி அவர் தந்த போர் பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் அவன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே அவன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்து சொந்தக்காரவன் எந்த உள்ளத்து சொந்தமானார் இந்த பாதலத்து சொந்தக்காரவன் எந்த உள்ளத்து சொந்தமானார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாக்கு பண்ண தேவன் அவர் வாக்கிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால நீங்கள் எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும் நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறாரு நம்மை செழிப்பாய் வைப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை செழிப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறாரு ஓ பாவமுக்கு நன்றி என்று சொல்லுங்க ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லோ மண்ணோ இல்லை அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவர் ஆராதிக்கிற வேளையில அவர் நமக்குள்ளாய் கடந்து வருகிற வேளையில நம்முடைய சரீரத்துல எந்த ஒரு பலவீனமும் இருக்கக்கூடாது ஹல்லேலூயா எனக்கு பிரியமான தேவ சனமே நீங்க பேப்பர் வாசித்தாலும் நியூஸை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் மரணங்கள் மரண ஓலங்கள் அநேக மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்குள் அவர் பயம் வருகிறது இந்த கால வேளையில எல்லா பயத்தையும் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் ஹல்லேலூயா நமக்குள்ளாய் வாசம் பண்ண வேண்டும் இந்த காலையில சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய எல்லா பலவீனத்திலையும் உம்முடைய பலன் பரிபூர்ணமா விளங்குறபடினால எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லையாப்பா எனக்கு எதை குறித்தும் சந்தேகம் இல்லை ஆண்டவரே இந்த கொரோனா என்னை தொடாத ஆண்டவரே என்னை தொட முடியாத ஆண்டவரே இந்த சரீரத்துக்குள்ள இது வர முடியாது என்று சொல்லி கட்டளை எடுங்க இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை எப்பொழுதும் சுகமாய் வைத்துக் கொள்வார் ஹல்லேலூயா ஓ
தேவனே நமக்கு எல்லாம் பலனாய் இருக்கிறபடினாலே நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. Thank you Jesus. பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகிறேன். சோர்வற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எங்கள் பலனே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலவீனன் அல்ல, பலவானாய் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் தரித்திரன் அல்ல ஆண்டவரே, ஐஸ்வர்யவானாய் இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காய் எல்லாமாய் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எதை குறித்தும் கவலை இல்லப்பா. எதை குறித்தும் நாங்கள் யோசித்து கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்திலே கடந்து வர ஆண்டவரே, முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு ஆராதிக்க முடியாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது பலனை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. மீதியான வேலை எங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்க நல்ல பிதாவே,
ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே மறுபடியுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திக்க முடிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நாம் செய்திக்குள்ளே கடன் செல்வோம். இன்று மாலை சரியாக 7 மணிக்கு 7 மணிலிருந்து 8 மணி மட்டுமாக ஜூம் ஆப் மூலமாக ஹார்ப் அண்ட் பால் என்ற பெயர் நடக்கும். ஆகவே அது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அதில் அந்த ஐடி இருக்கிறது, பாஸ்வேர்டு இருக்கிறது. ஆகவே சபையார் மற்ற ஜனங்களை கலந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே பாடலை பாடி துதித்து அநேக விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். போன வாரம் நாம் ஜெபித்தோம். விசேஷமாக இந்த கொரோனாக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவை ஒவ்வொரு விசுவாசியும் தவறாமல் அதில் பங்கு பெறுமாறு அன்போடும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, இந்த கோவிடுடைய நிலைமை மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கர்த்தருடைய இரத்தத்தை உங்கள் மேல் தெளித்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் கர்த்தருடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. அந்த வல்லமையின் மூலமாக நமக்கு எந்த ஒரு வியாதியும் நம்மை அணுகாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளை நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்வீர்கள் என்று சொன்னால் குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. காலையும் மாலையும் கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க, தேடுங்க, வேதத்தை வாசித்து ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. என்று சொன்னால் இத்தனை ஆண்டுகள் நம் கர்த்தருக்காய் வாழ்ந்துவிட்டு கடைசியிலே நாம் சரியாக வாழாவிட்டால் நாம் அவருடைய மறுரூபமாய் மாற முடியாது. இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கென்று விசேஷமாக தந்திருக்கிறார். இன்னும் பரிசுத்தம் அடைந்து பரலோக சிந்தையோடு வாழ்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக கூடுமான மற்றும் பிறருக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நீண்ட நாட்களாக நாங்கள் ஜெபித்து வந்த ஒரு காரியம், எப்படியாவது டிவி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஜெபித்து வந்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 8:30 மணியிலிருந்து 9 மணி மட்டுமாக ஹெவன் டிவியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த நாளுக்காய் ஜெபியுங்கள், அந்த 1/2 மணி நேர ஸ்லாட்டுக்காய் ஜெபியுங்கள். என்று சொன்னால் பேசுகிற வார்த்தைகள் கேட்கிற மக்களுடைய இதயங்களில் கடந்து சென்று அவளை பரிசுத்தப்படுத்த வேண்டும், வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் இந்த ஊழியத்துக்காக தவறாமல் ஜெபியுங்கள். தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சபையிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 8:30 மணியிலிருந்து 9 மணி மட்டுமா இந்த செய்தி வரும். நீங்கள் செய்தியை பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, அது மாத்திரமில்லை, அந்த ஊழியத்தை தாங்குகிற மக்கள் ஜெபத்திலும் உங்களுடைய காணிக்கை மூலமாக தாங்கி அதை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம் வார்த்தைக்குள்ளாய் நம் நேரே கடந்து செல்வோம். Welcome each and everyone who has joined us today morning in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome all the viewers who are watching this through YouTube. YouTube வாயிலாக இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். The topic for today's sermon is இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், the God who leads us in the depths. நம்மை ஆழங்களிலே வழிநடத்துகிற ஒரு தேவன். Hallelujah. Hallelujah. See, as a spiritual Christian, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக every one of us should have a deep spiritual experience. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற யாவருக்கும் மிக அவசியமாய் இருக்கிறது. Only when you have this deep spiritual experience, when you live in this world, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வேளையிலே இந்த ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு இருந்தால்தான், only then you will be able to take a rest along with Jesus and the other saints when you go to heaven. நாம் பரலோகத்துக்கு செல்லுகிற வேளையிலே இயேசுவோடும் மற்ற பரிசுத்தவான்களோடு கூட நாமும் இளைப்பாற முடியும். See, the people of Israel were promised by God that they would go to the promised land. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களாய் இருந்தார்கள். கர்த்தர் எதை வாக்கு பண்ணினார் என்றால், அவர்களுக்கு என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஒரு பூமியை தருவேன் என்றார். After 430 years they leave Egypt and they are on their way to the promised land. 430 ஆண்டுகள் எகிப்திலே இருந்த பிற்பாடு அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட பூமிக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். And they come to the Red Sea. அவர்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு வருகிறார்கள். The Bible tells us வேதம்
சொல்லுகிறது, only after they crossed the deep Red Sea, அவர்கள் ஆழமாய் இருந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிற்பாடுதான் they had the desire rest in their life. அவர்கள் வாஞ்சித்த இளைப்பாறுதல் அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டது. Because till the day they crossed the Red Sea, சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற நாள் வரையிலுமாக they were afraid that the Egyptian army might come and take them back to Egypt. எகிப்தின் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்து மறுபடியுமாக அவர்களை எகிப்துக்கு கொண்டு சென்று விடுமோ என்ற ஒரு பயம் காணப்பட்டது. So similarly, you and I, being a spiritual Christian, அதே போல நீங்களும் நானும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். before we rest eternally at the heavenly Canaan, நாம் பரம கானானாகிய பரலோகத்திலே சென்று இளைப்பாறுவதற்கு முன்பதாக we have to travel through many depths in this world. இந்த உலகத்திலே அநேக ஆழங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். We just read a verse now. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். Turn to Isaiah chapter 63, ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் verse 13 and 14. வசனங்கள் 13 14. It says, "Who led them through the deep as a horse in the wilderness, that they might not stumble, as a beast goes down into the valley, and the Spirit of the Lord causes him to rest. So you led your people to make yourself a glorious name." ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். Hallelujah. Hallelujah. As he is talking about how God led the people of Israel in the wilderness, இங்கே பார்க்கும் பொழுது ஏசாயா சொல்லுகிற ஒரு காரியம் எவ்விதமாய் தேவன் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினார் என்று சொல்லியிருக்கிறார். note the words here in verse 14. 14ஆம் வசனத்திலே இருக்கக்கூடியதான வார்த்தைகளை நாம் குறித்து பார்ப்போம். He says, "Spirit of the Lord causes them to rest." கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. See, the God Almighty, before taking the people of Israel to the promised land, சர்வ வல்லமை உள்ள தேவன் தம் ஜனங்களை வாக்கு பண்ணப்பட்ட பூமிக்கு கொண்டு செல்வதற்கு முன்பதாக led the people through depths and finally gave them rest in the promised land. தம் மக்களை ஆழங்களின் வழியாக கொண்டு சென்று பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை So the கட்டளையிட்டார். people of Israel received not only spiritual rest, but they also received the physical test. அவர்கள் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய இளைப்பாறுதல் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக அங்கே அவர்களுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கிறது. I'd say it's a physical rest, sorry, not test, physical rest. சரீர பிரகாரமான ஒரு இளைப்பாறுதலாகவும் அது So காணப்படுகிறது. when you look at the word of God in depth in the Bible, வேதத்திலே ஆண்டுடைய வார்த்தைகளுடைய ஆழங்களை நாம் பார்க்கும் பொழுது so it relates many things to us. அது அநேக காரியங்களை நமக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாய் See, இருக்கிறது. the word depth in the Bible gives different meanings. வேதத்திலே நாம் பார்க்கிற ஆழம் என்று சொல்லுகிற வார்த்தை அதிகமான வேறுபடையான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. It talks about God's counsel. அது கர்த்தருடைய ஆலோசனை குறித்து நமக்கு It சொல்லுகிறது. talks about God's wisdom. ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து சொல்லுகிறது. It talks about God's will. ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து அது சொல்லுகிறது. It goes on and on. இவ்விதமாக அநேக காரியங்களை அது சொல்லிக் கொண்டிருக்கும். Today morning, I don't want to speak about those things, இந்த காலையிலும் அந்த காரியங்களை குறித்து நான் பேச but போவதில்லை. I would like to talk about the experiences that we enjoy when we are led in the spiritual depth by God. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆழங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிற வேளையிலே நாம் பெறப்போகிற உன்னத ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். I want to talk about 3 types of depths every spiritual believer has to undergo. நாம் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்கள் வாழ்க்கையிலே செல்ல வேண்டிய முக்கியமான 3 விதமான ஆழங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். So the first depth, முதலான ஆழம், it's called the well depth. அது கிணற்றின் ஆழமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the well depth, it stands for godly satisfaction. கிணற்றின் ஆழம் என்று சொல்லும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு திருப்தியாக காணப்படுகிறது. Turn to John chapter 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். If you read verse 10 and 11 today. வசனம் 10 11 வசனங்களை நாம் வாசிப்போம். Jesus answered and said to her, "If you knew the gift of God and who it is who says to you, 'Give me a drink,'
you would have asked him, and he would have given you living water. The women said to him, Sir, you have nothing to draw with, and the well is deep. Where then do you get that living water? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? Hallelujah. Hallelujah. This is a well-known incident for each and every one of us. நாம் எல்லாருக்கும் மிக தெளிவாய் தெரிந்த ஒரு சம்பவமாய் இது It's a காணப்படுகிறது. conversation between Jesus Christ and the woman of Samaria. இது இயேசு கிறிஸ்துவும் சமாரிய ஸ்திரீக்கும் இடையே நடந்த உரையாடலாய் இருக்கிறது. So Jesus Christ is a man of great wisdom. நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஞானத்தின் தேவனாய் இருக்கிறார். So there is no one in this world who can harvest a soul like Jesus Christ. இயேசு கிறிஸ்து செய்த ஆத்தும ஆதாயம் போல் இந்த உலகத்திலே வேறு எவராலும் அவ்விதமாய் செய்ய முடியாது. So when you read this incident very closely, இந்த சம்பவத்தை கவனத்தோட நாம் படிக்கிற வேளையிலே never Jesus reveals the purpose for which he came to meet her. ஆண்டவர் எதற்காக எந்த நோக்கத்தோடு அந்த ஸ்திரியை சந்திக்க வந்தேன் என்பதை அவளிடத்தில் அவர் சொல்லவில்லை. Having a conversation, he left her to a depth where she starts understanding everything. அவர்களுடைய உரையாடலின் நடுவிலே அவர்கள் பேசுகிற காரியத்தின் ஆழத்துக்குள்ளாக அந்த ஸ்திரியை ஆண்டவர் வழிநடத்தின பொழுது அவளால் அதை எளிதாக புரிந்து கொள்ள He முடிந்தது. did not straight away tell her, oh, take this everlasting water from me. அவர் நேரடியாக சொல்லவில்லை, இந்த ஜீவ தண்ணீரை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள் என்று சொல்லவில்லை. But even in the Bible, many times Jesus does not reveal things just straightforward. அநேக இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நேரடியாக அநேக காரியங்களை அவர் சொல்லாமல் But இருந்தார். he reveals the hidden things by simple and well-known parables. ஆனால் மறைவான காரியங்களை ஆண்டவர் எளிதான முறையிலே வெளிப்பாடுகளோடு அவர் விளக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Because Jesus came into this earth as a human being. இயேசு இந்த உலகத்திலே ஒரு மனித ரூபத்திலே அவர் கடந்து வந்தார். He lived on this earth just like you and me. நீங்களும் நானும் எவ்விதமாய் வாழ்கிறோமோ அவ்விதமாக தான் இயேசுவும் வாழ்ந்தார். He ate, he thirsted, he was tired, he slept. ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று, தாகம் ஏற்பட்டது, சோர்வு இருந்தது, நித்திரை செய்தார் என்று அவரை குறித்து அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். Jesus lived a life of example so that you and I can follow him and be like him. இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தபடினாலே அவரை பின்தொடர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழக்கூடிய வகையிலே தேவன் வாழ்ந்து Now, காண்பித்தார். coming back to this incident, மீண்டுமா இந்த சம்பவத்துக்குள்ளாக வரலாம். which we're just seeing in John chapter 4, யோவான் 4 நாம் பார்த்து கொண்டிருந்த சம்பவம். Jesus is asking the Samaritan woman, give me a drink. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடத்திலே தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். The Samaritan woman was really surprised. அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது. Because in those days, Jews, they never mingled with the Samaritans. ஏனென்று சொன்னால் அந்நாட்களிலே யூதர்கள் சமாரியர்களோட கூட கலவாமல் So இருந்தார்கள். she found it very strange for a Jew to come and ask water from her. ஆகவே அவளுக்கு ஒரு யூதர் தன்னிடத்திலே தண்ணீர் கேட்பது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய காரியமாய் That's why காணப்பட்டது. she questions Jesus and says, how come you being a Jew is asking me, a Samaritan woman, for a drink? ஆகவே தான் அவள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், நீர் யூதராய் இருந்தும் சமாரியராய் இருக்கிற என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று ஏன் கேட்கிறீர் என்று கேட்கிறாள். But Jesus does not answer straightly, ஆனால் இயேசுவோ அவளுக்கு நேரடியாக பதில் கொடுக்கவில்லை. but he talks to her and takes her into a different direction. அவளோடு கூட ஆண்டவர் பேசி அவளை வேறு ஒரு பாதைக்குள்ளாக வழி He நடத்துகிறார். explains to her அவளுக்கு விவரித்து அவர் சொல்லுகிற ஒரு that காரியம், he is capable of giving her an everlasting water. அவராலே அந்த ஸ்திரீக்கு என்றென்றும் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் So சொல்லுகிறார். here we see Jesus slowly opening the eyes of this woman. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு மெதுவாக அந்த ஸ்திரீனுடைய மனக்கண்களை திறக்கிறதை நாம் பார்க்கிறோம். Still the woman does not understand. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு அதை புரியாமல் In இருந்தாள். verse 11 she says, the well is so deep, how can I get you water? How will you take water and drink? 11ஆம் வசனத்திலே அவள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற காரியம், கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, எப்படி தண்ணீர் எடுப்பீர் என்று சொல்லி So கேட்கிறார். she did not fully understand what Jesus meant on that day. அந்நாளிலே இயேசு சொன்ன வார்த்தையை முழுமையாக அவளுக்கு புரியவில்லை. She did not understand when
and Jesus said, I will give you water of everlasting life. நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று இயேசு சொல்லும் பொழுது அதை அவளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. She was not able to understand because she did not experience the well depth in her life. அவளுடைய வாழ்க்கையிலே கிணற்றின் ஆழத்தினுடைய அனுபவத்தை அவள் புரிந்து கொள்ளாமல் இருந்தபடினால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு சரியாக விளங்கவில்லை. Because well depth experience gives us godly satisfaction. கிணற்றின் ஆழத்தில் இருக்கக்கூடியதான அந்த அனுபவமானது தேவனுக்குள்ளான ஒரு திருப்தியை ஒவ்வொருவருக்கும் தரக்கூடியதாய் இருக்கிறது. So when this woman came to understand the well depth experience, இந்த ஸ்திரீயானவள் கிணற்றின் ஆழத்தினுடைய அனுபவத்தை புரிந்து கொண்டவுடனே she had 3 experiences through that. அதன் மூலமாக அவளுக்குள்ளாக 3 அனுபவங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். So first, this well depth experience led her into salvation. முதலாவதாக அந்த கிணற்றின் ஆழம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவமானது அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஒன்றாய் இருக்கிறது. Second, it made her worship in spirit and truth. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபை அவளுக்கு கொடுத்தது. And thirdly, it turned her into a soul winning person. மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது அவளை அந்த அனுபவமானது ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக மாற்றியது. As you're listening to these words today morning, இந்த காலையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், if you are a believer, if you're a born again Christian, நீங்கள் ஒரு விசுவாசியாக மறுபடி பிறந்த ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், just think whether you have this well depth experience in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கிணற்றின் ஆழத்தினுடைய ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். Only then you'll understand the significance of this sermon. அப்பொழுதுதான் இந்த செய்தியினுடைய ஆதாரத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். The first well depth water signifies the satisfaction of living water. முதலாவதாக பார்க்கும் பொழுது கிணற்றின் ஆழம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவமானது தேவனுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய திருப்திகரமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிற ஒன்றாய் இருக்கிறது. So when you start tasting the living water that is Jesus Christ, ஜீவ தண்ணீராய் இருக்கிற இயேசுவை நாம் ருசிக்க ஆரம்பித்த உடனே it lead you into salvation and you start confessing your sins. அது நேரடியாக நம்மை இரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறது. நாம் தானாகவே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே காணப்படுகிறோம். Here we see Jesus tells her, இங்கே பார்க்கும் பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், I'll give you living water and you will thirst no more. நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், இனி உனக்குள்ளாக தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். Immediately in verse 15 she tells Jesus, உடனடியாக 15ஆம் வசனத்திலே அவள் இயேசுவை பார்த்து சொல்லுகிற காரியம், Sir, give me this water that I may not thirst nor come here to draw. ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். So this woman was still thinking about the physical thirst and physical satisfaction. இந்த பெண்ணானவள் இன்னும் கூட அதை அறியாதபடிக்கு சரீர பிரகாரமான ஒரு தாகத்தை குறித்து அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். But Jesus was trying to tell her that she has to get rid of her sinful ways and remove the satisfaction she gets through that. ஆனால் ஆண்டவரோ அவளுக்கு விளக்க ஆரம்பித்தது என்னவென்று சொன்னால், சரீர பிரகாரமாக அவளுக்குள்ளாக இருந்த பாவங்களை எல்லாம் களைந்து போட்டு ஆண்டவரிடத்திலே அவள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். He wanted to give her eternal satisfaction through the living water. ஜீவ தண்ணீரின் வாயிலாக அவளுக்குள்ளாக நித்தியமான ஒரு திருப்தியை கொடுக்கும்படி ஆண்டவர் அந்த இடத்தில் விரும்புகிறார். So to make her understand this much better, அவளுக்கு இதை இன்னும் சரியாக புரிய வைப்பதற்காக, to make her understand who he is and what he was offering, அவர் யார் என்பதையும் அவர் எதை தர விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும், look at verse 16 where Jesus asks her, அங்கே 16ஆம் வசனத்திலே இயேசு அவளிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், go call your husband and come here. நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். And look at a reply in verse 17. 17ஆம் வசனத்திலே அவளுடைய பதில் என்னவாக இருக்கிறது? She said, I have no husband. எனக்கு புருஷன் இல்லை என்றாள். So then Jesus tells her, இயேசு அவளை நோக்கி, you have well said, I have no husband. எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். For you had 5 husbands and the one whom you now have is not your husband. In that you spoke truly. அதிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு இருந்தது 5 புருஷர்கள், ஆனால் உன்னோடு இருப்பது உன் புருஷன் அல்ல, சரியாக சொன்னாய் என்றார். So in hearing this,
the Samaritan woman was surprised that Jesus knew most of her life. இதை கேள்விப்பட்டவுடனே அந்த சமாரிய ஸ்திரீக்குள்ளாக ஒரு ஆச்சரியம் வருகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை முழுவதையுமே இயேசு இந்த இடத்தில் அப்படியே சொல்லுகிறதை அவள் So பார்க்கிறாள். she was surprised that Jesus knew her past, her present, and also her future. இயேசு அவருடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து அறிந்து வைத்திருக்கிறவர் என்பதை குறித்து அவள் ஆச்சரியப்பட்டாள். And now she starts realizing her sinful ways has pushed her into the miry clay. இப்பொழுது அவளுடைய பாவ நிலையை அவள் நன்றாக உணர்ந்து கொள்கிறாள். அந்த பாவத்தின் நிலை நிமித்தமாக அவள் உளையான ஒரு சேற்றுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறதை உணர்கிறாள். As she starts to understand this, அவள் இதை புரிந்து கொள்ளுகிற நேரத்திலே she's understanding now that Jesus could lift her from the miry clay. அந்த உளையான சேற்றிலிருந்து இயேசு அவளை உயர்த்த முடியும் என்பதை உணர்கிறாள். She knew that Jesus was the one who can give her everlasting life. இயேசு மாத்திரமே நித்திய ஜீவனை அவளுக்கு கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டாள். And that is why she wanted that godly satisfaction, and she got saved immediately. ஆகவேதான் அந்த நாளிலே தெய்வீக திருப்தியை அவள் பெற்றுக்கொள்ள விரும்பினாள். அந்த நாளிலே இரட்சிப்பை அவள் அடைந்தாள். The Bible does not say that she got saved on that day. வேதம் அவள் அந்த நாளிலே இரட்சிக்கப்பட்டாள் என்று சொல்லவில்லை. But once you read the incident, you will understand, since she tasted who Jesus was, she was saved on that day. ஆனால் அந்த வசனத்தையும் அந்த சம்பவத்தையும் நீங்கள் நன்றாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் மூலமாக இயேசுவை ருசித்தாள். அவர் கொடுத்த இரட்சிப்பை அவள் நன்றாக அனுபவிக்கிறாள். My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, the pleasures of sin can never satisfy us. பாவத்தினுடைய இன்பங்கள் ஒரு நாளும் நம்மை திருப்தியாக்காது. It will not quench us thirst. நம்முடைய தாகத்தை அது ஒரு நாளும் தீர்க்காது. It will not give us godly peace. அது ஒரு நாளும் தெய்வீக சமாதானத்தை நமக்குள்ளாய் தராது. If till today you have not had this well-depth experience, இந்த நாள் வரையிலுமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கிணற்றாலத்தின் ஒரு அனுபவம் இல்லாது இருக்குமே என்று சொன்னால், today submit yourself to Jesus. இன்றைக்கே உங்களை ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணித்து விடுங்கள். Receive the assurance of your sins being forgiven and receive salvation. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கிற இரட்சிப்பிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். Because the well-depth experience will give you salvation. ஏனென்று சொன்னால் கிணற்றின் ஆழத்தின் உள்ள அனுபவமானது உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்கும். Now, as Jesus continues to talk to this woman, அந்த பெண்ணோடு கூட ஆண்டவர் தொடர்ச்சியாக பேசுகிற if you வேளையிலே read from verse 19 to 24, 19 24 வரையிலுமாக வாசித்து பார்க்கும் பொழுது Jesus makes the Samaritan woman understand the need for spiritual worship. அவளுடைய சமாரிய ஸ்திரீயுடைய ஆவிக்குரிய ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Because during the Old Testament days, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே the people went to the temple built by Solomon to offer worship to God. சாலமோன் கட்டின தேவாலயத்திலே ஆராதிக்கும்படி ஜனங்கள் செல்லுவது வழக்கமாய் இருந்தது. That's why verse 20 she tells Jesus, our fathers worshipped on the mountain. ஆகவேதான் 20ஆம் வசனத்திலே அவள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். But Jesus replies to her in verse 23, 23ஆம் வசனத்திலே இயேசு அவளை பார்த்து but சொல்லுகிறார், the hour is coming and now is when the true worshippers will worship the Father in spirit and truth, for the Father is seeking such to worship him. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். So Jesus tells her, no more worshiping God a mechanical way. ஆகவே இந்த இடத்தில் இயேசு அவளுக்கு விளக்கி சொன்னது என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு நிலையிலே இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை தேவன் விரும்புவதில்லை என்று He சொல்லுகிறார். said they did not worship God the Father in spirit and in truth. அவர்கள் தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். Only after Jesus came into this world, true worship started to take place. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பிற்பாடுதான் உண்மையான ஆராதனை ஆரம்பமாயிற்று. So today we are worshiping God in spirit and truth, and we are enjoying our worship. இன்றைக்கு நாம் தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, only when you worship God in spirit and truth, நீங்கள் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தால் ஒழிய you're able to see the works of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை அப்பொழுதுதான் நீங்கள் பார்க்க முடியும். So no more worshiping idols, because God does not like
idol worship. நாம் இனி விக்கிரகங்களை ஆராதிக்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் விக்கிரக ஆராதனை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். Even today a sect of Christians start worshipping idols. They have Jesus idol and they worship that. இன்றைக்கும் கூட கிறிஸ்தவத்திலே ஒரு சிலர் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலையை வைத்து சிலை வழிபாடு That செய்கிறார்கள். is one of the worst sins which God hates. ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பாவமாய் அது கருதப்படுகிறது. God wants us to worship him in spirit and truth. நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் So விரும்புகிறார். this Samaritan woman, once she had this well-depth experience, இந்த சமாரிய ஸ்திரீக்கு கிணற்றின் ஆழத்தினுடைய அனுபவம் பெற்றுக்கொண்ட she பிற்பாடு started worshiping God in spirit and in truth. அவள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஆரம்பித்தாள். So my dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, if you're not able to worship God in his presence, ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க முடியாவிட்டால், if you're not able to worship God in spirit and truth, கர்த்தரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க உங்களால் முடியாவிட்டால், then I tell you, you need to have this well-depth experience again. உங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக கிணற்றின் ஆழத்தினுடைய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். So third thing what she did, மூன்றாவதாக அவள் செய்த காரியம் we read that in verse 28, 29 and 30. 28, 29, 30 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். So the woman then left her water pot, went her way into the city, and said to the men, "Come and see a man who told me all things that I ever did. Could this be the Christ?" Then they went out of the city and came to him. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். Hallelujah. Hallelujah. So here the Samaritan woman's main purpose of coming to the well was to take water and back to her house. இங்கே பார்க்கும் பொழுது சமாரிய ஸ்திரீயுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வேளையிலே கடந்து வந்து அவள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்ல But வேண்டும். once she had this well-depth experience in her life, அவளுடைய வாழ்க்கையிலே அந்த கிணற்றின் ஆழத்தினுடைய அனுபவத்தை அவள் பெற்றுக்கொண்ட she பிற்பாடு leaves the pot at the well அவள் தன்னுடைய குடத்தை கிணற்றின் அருகே and வைத்துவிட்டு she runs back into the city. அவள் அந்த பட்டணத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறாள். She's now filled with joy. அவள் இப்பொழுது சந்தோஷத்தினால் She நிரம்பப்பட்டிருக்கிறாள். knew that now she can worship God in spirit and truth. ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும் என்கிற சந்தோஷம் அவளுக்குள்ளாய் So she wanted to இருந்தது. go and share this good news to all the people in her city. இந்த நற்செய்தியை அவள் இருந்த பட்டணத்தார் யாவருக்கும் சொல்லும்படி அவள் கடந்து சென்றாள். Not only she understand Jesus the Messiah, இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை மாத்திரம் அவள் அறிந்து கொள்ளவில்லை, but she also knew that he spoke truthfully and he loves all the people. அவர் உண்மையோடு பேசினார், எல்லா ஜனங்கள் மீதும் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவள் நன்றாக அறிந்து In கொண்டாள். verse 39 we read 39 வசனத்திலே நாம் that is, வாசிக்கும் பொழுது, after the people listened to her testimony and words, அவளுடைய சாட்சிகளை கேட்ட பிற்பாடு அங்கிருந்த ஜனங்கள், verse says, and many of the Samaritans of the city believed in him, believed because of the word of the woman who testified. சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். Hallelujah. 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 Many of the Samaritans believed in Jesus. அநேக சமாரியர் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். So my dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, if you have till date not received Jesus Christ as your personal savior, இது நாள் வரைக்குமாக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், then you need to go through this well-depth experience. நீங்கள் இந்த கிணற்றின் ஆழத்தினுடைய அனுபவத்தின் வாயிலாக கடந்து செல்ல Because the வேண்டும். well-depth experience will give you godly satisfaction through the living water that is Jesus Christ. ஏனென்று சொன்னால் அந்த கிணற்றின் ஆழத்தினுடைய அனுபவமானது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குரிய திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை தருகிறது. ஆண்டவரண்டை உங்களை வழி You will நடத்துகிறது. not only be saved, நீங்கள் ரட்சிக்கப்படுவது but you மட்டுமல்ல, will start worshiping God ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். and you will start sharing the gospel. நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வீர்கள். Hallelujah. ஹalleluya. The second experience, இரண்டாவதான ஒரு அனுபவம், the river
river depth experience. நதியின் ஆழமாய் இருக்கிறது. So river depth experience gives us godly victory. நதியின் ஆழத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக வெற்றியை கொடுக்கிற ஒன்றாய் இருக்கிறது. So turn to Ezekiel chapter 47. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம். Let's read verse 5. வசனம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Again he measured 1,000, and it was a river that I could not cross, for the water was too deep, water in which one must swim, a river that could not be crossed. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. Hallelujah. Hallelujah. So notice the words here, waters to swim. அதை பார்க்கும் பொழுது கடக்க முடியாத நதி என்ற வார்த்தையை பார்க்க வேண்டும். The Tamil version is better, it's a நீச்சல் ஆழம். Nichal alam, that is swimming depth. Hallelujah. Hallelujah. So it says only when the river is deep, a person can swim in the river. ஒரு நதி ஆழமாக இருந்தால்தான் அந்த நதியிலே ஒருவராலே நீந்த முடியும். So the river depth experience of the Holy Spirit will lead us to godly victory. நீச்சல் ஆழம் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய அனுபவமானது அதனாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெய்வீக வெற்றிகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். So in his vision, Ezekiel sees the water flowing from the south side. எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கும் பொழுது தெற்கு புறத்திலிருந்து அதன் நதி பாய்கிறதை அவர் பார்க்கிறார். And when the river was measured at every 1,000 cubits, அந்த நதியானது 1000 முழமாக அளவிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. so every 1,000 cubits, Ezekiel had a different experience in the water. அந்த 1000 முழமும் பார்க்கும் பொழுது எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலே வித்தியாசப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருந்தது. So first the water was ankle deep. முதலாவதாக பார்க்கும் பொழுது கணுக்கால் அளவு காணப்பட்ட ஒரு ஆழம். Then it became knee deep. பிற்பாடு முழங்கால் ஆழம். Then came waist deep. அதற்கு பிற்பாடு இடுப்பளவுக்கு. And finally the water became so deep that he had to swim across. கடைசியில் பார்க்கும் பொழுது அது நீச்சல் ஆழம், அதிலே அவர் நீந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. So this shows the way in which a spiritual Christian will have a spiritual growth in a spiritual life. இப்படிப்பட்டதான இந்த நீச்சல் ஆழத்தின் அனுபவமானது ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நீந்தி செல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்கிற ஒன்றாய் இருக்கிறது. So when as a believer, if you experience ankle deep, knee deep and hip deep water, ஒரு விசுவாசியாக கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு ஆழத்தை நாம் அனுபவிக்கிற வேளையிலே, or when you cross a river with water in those three heights, அந்த 3 அளவில் இருக்கக்கூடிய ஆழங்கள் உள்ள நதியை கடக்கும் பொழுது, then you will use your hand and feet and body as you like. நம்முடைய கைகளையோ கால்களையோ முழங்கால்களையோ நம் விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாக நாம் அசைத்து கடந்து செல்ல But முடியும். it comes to a point in the river where the water is too deep and you have only to swim. ஆனால் ஒரு கட்டத்திலே பார்க்கும் பொழுது அந்த நதியின் ஆழம் மிகவும் ஆழமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் நீந்தி செல்ல வேண்டிய ஒரு காரியம் வருகிற வேளையிலே, Then you cannot do anything else except to swim in the water. அந்த நதியிலே வேறு ஒன்றையும் நம்மால் செய்ய முடியாது, நீந்தி தான் கடந்து செல்ல So that முடியும். means you cannot do anything as you wish, but you can do only one thing. அதிலே நாம் நினைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது, ஒரே ஒரு காரியம் மாத்திரமே நாம் செய்ய முடியும். So similarly, as a spiritual Christian, when you go through this river depth experience, அதே போல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவராக இந்த நதியின் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிற வேளையிலே it will give you two things. அது 2 காரியங்களை நமக்கு கொடுக்கிறது. First, it will give you strength to overcome anything. முதலாவதாக எதையும் எதிர்கொண்டு மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை அது நமக்கு கொடுக்கிறது. Second, it will give you an overflowing joy. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது அதிகப்படியான சந்தோஷத்தை அது நமக்கு தருகிறது. We'll see that quickly. அதை வேகமாய் பார்ப்போம். First, it gives us strength to overcome anything. முதலாவதாய் பார்க்கும் பொழுது எதையும் மேற்கொள்ளக்கூடிய பலத்தை அந்த அனுபவம் நமக்கு கொடுக்கிறது. Romans chapter 8 verse 13 says, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லும் பொழுது, if you live according to the flesh, you will die. But if by the Spirit you put to death the deeds of the body, you will live. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Hallelujah. Hallelujah. So we just saw that if a person experiences ankle deep, knee deep or hip deep water,
he's able to do according to his wish. நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம், ஒரு நபரானவர் தன்னுடைய நீந்துகிற பயணத்திலே கணுக்கால் அளவோ முழங்கால் அளவோ இடுப்பளவோ இருக்கக்கூடிய தண்ணீரிலே தன் விருப்பப்படியாக அவரால் செயலாற்ற So முடியும். that means when a believer starts his spiritual life, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசி தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது we start to decide things on our own and start doing it. நமக்கு விருப்பத்தின் ஏற்ப நம்ம காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். Even today, many believers would like to live on their own experience. இன்றைக்கும் கூட அநேக விசுவாசிகள் தங்களுடைய சொந்த அனுபவங்களை கொண்டே தங்கள் வாழ்க்கையை நடத்தலாம் என்று சொல்லி They யோசிக்கிறார்கள். don't want to experience the swimming depth experience. அவர்களுக்குள்ளாக அந்த நீச்சல் ஆழம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. So these people, I say, will be lost in this world. இப்படிப்பட்டதான விசுவாசிகள் உலகத்திலே தொலைந்து போனவர்களாய் Because காணப்படுவார்கள். if we don't have this river depth experience, இந்த நீச்சல் ஆழம் உள்ளதான அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் then you will not be able to overcome anything in this world. இந்த உலகத்திலே நம்மால் எதையுமே மேற்கொள்ள You முடியாது. will start falling in sin again and again. மறுபடியுமாக பாவத்திலே விழுந்து You விடுவார்கள். will never have a desire to come out of this sinful life. இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்காது. Because you will be bound in sin when you live in this world. உலகத்தில் வாழும் பொழுது அந்த பாவத்திலே அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு வாழ்க்கை தான் ஏற்படும். But once you have this river depth experience, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நீச்சல் ஆழத்தினுடைய அனுபவம் கடந்து வருகிற வேளையிலே once the Holy Spirit takes over you and helps you to move in the water, swim in the water, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கரங்களில் உங்களை ஏந்தி கொண்டு இந்த நீச்சல் அனுபவத்துக்குள்ளாக உங்களை கொண்டு செல்லுகிற வேளையிலே then He will lead you in such a way that you will not fall into sin again. அவர் உங்களை நடத்தி செல்லுகிற பாதையானது மறுபடியும் பாவத்திலே விழாத வண்ணம் அந்த வாழ்க்கை காணப்படும். That's why Paul in Romans, the verse we just read, says, ஆகவே தான் நாம் வாசித்த அந்த ரோமர்ல எழுதின அந்த வசனத்தை பவுல் சொல்லும் பொழுது, if you live according to the flesh, you will die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். But if by the Spirit you put the death, the deeds of the body, then you will live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். In other words, Paul is telling us, இன்னொரு வார்த்தையிலே பவுல் சொல்லுகிற if காரியம், you live according to your flesh, then you will surely die. மாம்சத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது மரணம் நிச்சயம். That means you will still be in a sinful life. அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் பாவத்தின் ஜீவியத்திலே தான் காணப்படுவீர்கள். But with the help of the Holy Spirit, if you put to death the sins that you commit by your flesh, then you will taste abundant life. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு சரீர பிரகாரமாக செய்த பாவ செய்கைகளை அழிக்க முற்படுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் பெற்றவர்களாய் காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. So this can happen to us only when we enter, or only when we have this river depth experience. இந்த காரியங்கள் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நதியின் ஆழமுள்ள அனுபவம் வரும் பொழுதுதான் இதை பெற்றுக்கொள்ள So முடியும். river depth experience is necessary for us to lead a glorious Christian life. ஒரு நல்ல கிருபை உள்ள மகிமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பினால் நம்முடைய வாழ்க்கையிலே நதி ஆழத்தினுடைய அனுபவம் நமக்கு வேண்டும். The second thing I said is, இரண்டாவதாய் நான் சொன்ன it காரியம், will give us an overflowing joy. அது நிரம்பி வழியக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நம் வாழ்க்கையிலே கொடுக்கிறதா இருக்கிறது. Ezekiel 47:12 reads, எசேக்கியேல் 47 அதிகாரம் 12 வசனம் இவ்விதமாய் உள்ளது. along the bank of the river, on this side and that, will grow all kinds of trees used for food. The leaves will not wither, and their fruit will not fail. They will bear fruit every month, because their water flows from the sanctuary. Their fruit will be for food, and their leaves for medicine. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். Hallelujah. Hallelujah. So this is the overflowing joy a person who's undergone river depth experience. நதியாழம் உள்ளதான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபரின் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடத்திலே The குறிப்பிட்டிருக்கிறார். same thing we read in Revelation 22:2 also. இதே சம்பவத்தை வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:2 நாம் வாசிக்கிறோம். It says, in the middle of its street, on either side of the river, was the tree of life, which bore 12 fruits, each tree yielding its fruit every month.
the leaves of the tree were for the healing of the nations. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். Hallelujah. Hallelujah. So when we undergo this river depth experience, இந்த நீச்சல் ஆழத்தினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிற வேளையிலே we not only overcome all the works of the flesh, சரீர பிரகாரமான கிரியைகளை மேற்கொள்வது மாத்திரமல்ல, but we also experience or we also fill with flowing happiness. நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியும் நிரம்பி வழிகிற சந்தோஷத்தையும் பெற்றவர்களாய் The காணப்படுவோம். last part of Revelation 22 says the leaves of the river were for the healing of the nations. வெளிப்படுத்துற விசேஷம் 22:2 கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். So this indicates a healthy life both spiritually and physically. இந்த காரியமானது சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு விளக்குகிற ஒன்றாய் இருக்கிறது. Today morning Jesus is telling இந்த us, காலையிலும் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், be filled with the Holy Spirit பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருங்கள், and start living the river depth experience. நதியாழம் உள்ள ஒரு அனுபவத்தோடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் என்கிறார். Then you will have every strength to overcome everything in this world. அப்பொழுது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை நீங்கள் And பெற்றுக்கொள்வீர்கள். not only that, you will have overflowing joy in your life. அது மாத்திரமல்ல, நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்படும். Hallelujah. Hallelujah. We saw well depth experience, கிணற்றின் ஆழத்தின் அனுபவத்தை பார்த்தோம், river depth experience. நதி ஆழத்தின் அனுபவத்தை So பார்த்தோம். third experience a spiritual believer should have is ocean depth or sea depth experience. மூன்றாவதாக ஒரு ஆவிக்குரிய விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் நதியின் ஆழம், கிணற்றின் ஆழம், நதியின் ஆழத்துக்கு பிற்பாடு சமுத்திரத்தின் ஆழத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள So வேண்டும். this ocean depth experience gives you godly rewards. இந்த சமுத்திரம் அல்லது கடலாழம் என்று சொல்லக்கூடிய இந்த அனுபவமானது தேவனுடைய பலன்களை கொடுக்கிற ஒன்றாய் இருக்கிறது. Turn to Luke chapter 5. லூக்கா 5ஆம் அதிகாரம் If you read verse 5, வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் we பொழுது read verse 1 first. முதலாம் வசனத்தை முதல் So வாசிப்போம். it was as the multitude pressed about him to hear the word of God that he stood by the lake of Gennesaret. பின்பு அவர் கெனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் So நெருங்கினார்கள். we all know this incident. இந்த சம்பவம் நாம் அறிந்த ஒன்று. Jesus was trying to teach to the multitudes. இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு கற்றுக்கொள்ள விருப்பம் So he கொடுத்தார். wanted to, he took Peter's boat, sat on that, and he was teaching them. அவர் பேதுருடைய படகை எடுத்து அதிலே உட்கார்ந்து கொண்டு எல்லாருக்கும் பிரசங்கிக்க And ஆரம்பித்தார். after he finished his teaching, அவருடைய பிரசங்கம் முடித்த பிற்பாடு verse 4 we read, 4ஆம் வசனத்திலே he வாசிக்கிறோம், said to Simon, launch out into the deep and let down your nets for a catch. சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். So notice the statement, launch out into the deep. அதை பார்க்கும் பொழுது ஆழத்திலே தள்ளி கொண்டு போ என்று சொல்லுகிற வார்த்தை. So Jesus says, take the boat, launch it into the deep, and then throw your nets. படகை ஆழத்திற்கு கொண்டு போய் அந்த இடத்திலிருந்து மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் So என்றார். I said, sea depth experience will give you godly reward. கடல் ஆழம் என்று சொல்லுகிற அனுபவம் நமக்கு வரும் பொழுது தேவனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவமாய் Because காணப்படுகிறது. when Jesus was on the shore, he saw two boats tied on the shore. ஆண்டவர் அவர் கரையின் ஓரமாய் இருக்கும் பொழுது அங்கே கடல்ல 2 படகுகள் கட்டப்பட்டு இருக்கிறதை அவர் So பார்த்தார். maybe when he entered the boat, he saw that, oh, they have not caught fish the whole night. அந்த படகுல ஏறி அவர் உட்காரும் பொழுது இரவு முழுவதுமாக அவர்கள் பிரயாசப்பட்டு ஒரு மீனையும் பிடிக்கவில்லை என்பதை நன்றாக So he பார்த்தார். tells them, go into the, he knew these people did not have this ocean depth experience. இவர்களுக்கு கடல் ஆழத்தின் அனுபவம் இல்லாமல் இருந்ததை ஆண்டவர் So பார்க்கிறார். he says, take the boat and go into the deep. ஆகவே அவர்களிடத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய படகுகளை ஆழத்துக்கு கொண்டு செல்லுங்கள் So என்றார். as soon as they obeyed Jesus and did what he said, இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர் சொன்னதை போலவே
கீழ்ப்படிந்து அவர்கள் செய்த பொழுது Bible says they caught a lot of fish on that day. அந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது அநேக மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். Hallelujah. Hallelujah. So when you have the sea depth experience, கடல் ஆழத்தின் அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது you have godly reward in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You'll see miracles in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பீர்கள். And you'll have glorious ministry in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையுள்ள ஊழியத்தை நீங்கள் காண்பீர்கள். Because in verse 5, chapter 5 verse 5 we read, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். Peter, Andrew, Jacob and John were experienced fishermen. அதை பார்க்கும் பொழுது பேதுருவும் அந்திரேயாவும் யோவானும் யாக்கோவும் நல்ல தேர்ந்தெடுத்த மீன் பிடிப்பாளர்களாய் இருந்தார்கள். Under any circumstances, they could have caught fish on that night. அந்த இரவிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர்களால் எளிதாக மீன்களை பிடித்திருக்க But he முடியும். tells Jesus, we toiled all the night, but we could not catch even one small fish. அவர்கள் இயேசுவிடத்திலே சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நாங்கள் மீனை பிடிக்கவில்லை என்கிறார். So the miracle, the reward that they expected was not there in their life. அவர்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதம், அவர்கள் எதிர்பார்த்த ஒரு பலன் அந்த இரவிலே அவர்களுக்கு But கிடைக்கவில்லை. as soon as they listen and obey to Jesus, ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதன்படியாக கீழ்ப்படுகிற வேளையிலே, as soon as they were willing to undergo the sea depth experience, கடல் ஆழத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்குள்ளாக வரும் பொழுது a great miracle happened in their life and they caught lot of fish on that day. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான அற்புதம் நிகழ்கிறது. நாளிலே அதிகப்படியான மீன்களை My பிடித்தார்கள். dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, many times we too use all our brains. அநேக நேரம் நாமும் கூட நம்முடைய சுய அறிவுகளை We பயன்படுத்துகிறோம். work very hard, we use all the tactics we know, நாம் அதிக கடினமாக உழைக்கிறோம், நமக்கு தெரிந்த பல காரியங்களை நாம் செய்கிறோம். but still no miracles happens in our life. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதங்களையும் காணாமல் இருக்கிறோம். Why is that? ஏனென்றால் Because we do not have the sea depth experience. நம்மிடத்திலே கடல் ஆழத்தினுடைய அனுபவம் இல்லாமல் So இருப்பதே. till Jesus got into the boat, Peter and his friends did not have anything. இயேசு அந்த படகிலே ஏறுகிற வரையிலுமாக பேதுருவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஒன்றும் அகப்படாமல் இருந்தது. So today when you undergo the sea depth experience, இன்றைக்கு நீங்கள் கடல் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளாக செல்லுகிற வேளையிலே start experiencing the presence of Jesus in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பியுங்கள். Bring Jesus presence into your business. உங்களுடைய தொழிலே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வாருங்கள். Bring Jesus presence into your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இயேசுவுடைய பிரசன்னத்தை கொண்டு வாருங்கள். And God will definitely do miracles in your life. ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுக்காக அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We see many instances of Jesus doing miracles when he was there in this on this earth. ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அநேக இடங்களிலே அநேக அற்புதங்களை அவர் செய்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Centurion came and said, my servant is dying, say a word and he'll be cured. நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்திலே வந்து கேட்டான், என் வேலைக்காரன் பலவீனத்தோடு இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அவன் சுகமாவான் என்றான். And the powerful words of Jesus healed that centurion servant on that day. அந்த நாளிலே இயேசு பேசின வல்லமையுள்ள வார்த்தைகள் அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தது. My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, one word from Jesus can change your world upside down. ஆண்டவராக இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. I'll give you all the miracles that you're looking for in your life. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தக்கூடிய ஒரு வல்லமையும் ஆண்டுடைய வார்த்தையில் உள்ளது. So today when you undergo the sea depth experience, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடல் ஆழத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது have Jesus with you all the time. உங்களோடு கூட எப்பொழுதும் இயேசுவை நீங்கள் வைத்திருங்கள். Because you would have heard this caption, with Jesus you're a hero, without Jesus you're a zero. இயேசு நம்மோடு இருந்தால் நாம் ஹீரோ, இயேசு இல்லை என்று சொன்னால் ஜீரோ என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். Always make Jesus your captain of your ship. எப்பொழுதுமே உங்களுடைய படகுக்கு இயேசுவை அவர் மாலுமியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். But till your life, your boat is tied to the shore,
you will not have miracles in your life. உங்களுடைய வாழ்க்கை என்ற படகு இன்னும் கரையிலே கட்டப்பட்டே இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நீங்கள் அற்புதங்களை நீங்கள் செயல்படுத்த You will முடியாது. have to untie a boat and take it to the deep sea depth experience to face all the miracles, to receive all the miracles. உங்களுடைய வாழ்க்கை படகை கட்டவிழ்த்து கடல் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லுகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிற பலன்களையும் நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். Not only that, when you have the sea depth experience, அது மாத்திரமல்ல கடல் ஆழத்தின் அனுபவத்தை பெறுகிற வேளையிலே you will have a glorious experience in your ministry. உங்களுடைய ஊழியத்திலும் ஒரு மகிமையான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Verse 10, Jesus tells Simon, லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு சீமோனை பார்த்து சொல்லுகிறார், do not be afraid, from now on you will catch men. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். Hallelujah. Hallelujah. So till that moment, till Peter had the sea depth experience, பேதுருடைய வாழ்க்கையிலே கடல் ஆழத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் வரையிலுமாக he was catching fish. அவன் மீன்களை பிடிக்கிறவனாய் இருந்தான். But once he's experienced the sea depth experience, அவன் அந்த கடல் ஆழத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனே Jesus says, you will catch men. A glorious ministry is given to Peter. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமையான ஊழிய அனுபவத்தை That's தருகிறார். why we say when Peter on the day of Pentecost, when he preached, 3,000 people were saved. ஆகவே தான் பேதுரு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பிரசங்கித்த வேளையிலே அந்நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 5,000 people were saved. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Peter did miracles in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை கொண்டு பேதுரு அநேக அற்புதங்களை He செய்தார். healed the cripple sitting outside the temple gate. அங்கே அலங்கார வாசலண்டை உட்கார்ந்திருந்த முடவனுக்கு பேதுருவின் நிமித்தமாய் தேவன் ஒரு சுகத்தை கொடுத்தார். Bible says people brought the sick and put them on the streets so that Peter's shadow could fall on them and they could be healed. வேதம் சொல்லுகிறது, அநேக நோயாளிகளை வேதனையோடு இருக்கிற மக்களை வழி நெடுகிலும் அவர்கள் போட்டு வைப்பார்கள். பேதுருடைய நிழல் பட்டவுடனே அவர்களுக்கு சுகம் உண்டாயிற்று என்று நாம் So வாசிக்கிறோம். this was the glorious ministry that Peter experienced after going through the ocean depth experience. கடல் ஆழத்தினுடைய அனுபவத்தை பேதுருடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்ட உடனே அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் இவைகளாய் இருக்கிறது. My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே do சகோதரியே, you want to experience miracle in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண நீங்கள் Do வாஞ்சிக்கிறீர்களா? you want to do a glorious ministry for Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு மகிமையான ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? Then experience the sea depth in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கடல் ஆழத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். I want to conclude today morning. இந்த காலையிலும் நான் முடிக்க விரும்புகிறேன். I don't know what type of experience you've been having as a Christian till today. இந்த நாள் வரையிலுமாக ஒரு கிறிஸ்தவராக எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. Just analyze yourself and see today morning. இந்த காலையிலும் அவைகளை யோசித்து உங்களுடைய வாழ்க்கை குறித்து பாருங்கள். If the Holy Spirit has spoken to you today morning, இந்த காலையிலும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருப்பாரே என்று சொன்னால், then take a decision in your heart. உங்களுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். Ask God and tell Him, God, I need this well depth experience. கர்த்தரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கிணற்றின் ஆழத்தின் அனுபவத்தை தாரும். I need this river depth experience. என்னுடைய வாழ்க்கையிலே நதி ஆழத்தினுடைய அனுபவத்தை தாரும். I need the sea depth என் experience. வாழ்க்கையிலே கடல் ஆழத்தின் அனுபவத்தை தாரும். Because the well depth experience will give you godly satisfaction. அந்த கிணற்றின் ஆழத்தினுடைய அனுபவமானது தெய்வீக திருப்தியை உங்களுடைய வாழ்க்கையிலே It will கொடுக்கும். not only give you salvation, அது உங்களுக்கு ரட்சிப்பை மாத்திரமல்ல, it will make you worship the Lord in spirit and in truth, ஆண்டவராகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க அது வழி செய்கிறது. and will turn you into a soul winning person. உங்களை ஆத்தும ஆதாயம் செய்கிற நபராக அது So when மாற்றுகிறது. you undergo this river depth experience, உங்களுடைய வாழ்க்கையிலே நதி ஆழத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே you will have godly victory. உங்களுக்கு தெய்வீக வெற்றியை தேவன் கொடுக்கிறார். It will give you strength to overcome anything. அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. Also give you an overflowing joy. அது மாத்திரமல்ல, நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிறது. When you have this ocean depth experience, கடல் ஆழத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே you will
have godly reward in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You will receive miracles. நீங்கள் அற்புதங்களை பெறுவீர்கள். And you will have a glorious ministry. மகிமையான ஊழியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. I pray that you ask God that He'll fill you with these 3 experiences. இந்த 3 அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we close our eyes and pray? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தாப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்தோம், உம்மை ஆராதித்தோம், உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாய் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவனாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயேசுவின் பிள்ளையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா ஒருவேளை நீர் விரும்புகிற ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்பா. ஒருவேளை நாங்கள் யோசித்திருக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்கொண்டு இருக்கிறது, எதற்காக என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமே இல்லாமல் நான் இருக்கிறேனே, ஒரு பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, வேதத்தில் சொல்லுகிற காரியங்கள் என் வாழ்க்கையில இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் அப்பா. இந்த காலையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பேசினபடியால் நன்றி. ஆழங்களை குறித்து பேசுனீங்கப்பா. ஒரு ஆவிக்குரிய மனிதன் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஆழங்களை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஜனத்தின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இதை அவன் அனுபவிக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க. கிணற்றளவு ஆழத்துக்குள்ளாய் கடந்து சென்று ஆண்டவரே, நீ தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டப்பா. அது மாத்திரமில்ல, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது ஆராதித்து கிடைக்கிற நேரமெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் இந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்ல நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நதி அளவு ஆழத்துக்குள்ளாய் கடந்து செல்கிற போது ஆண்டவரே, தெய்வீக ஆண்டவரே வெற்றியை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் எது எதிர்த்து வந்தாலும் அதை மேற்கொள்ள எதிர்கொள்ள எனக்கு பலன் உண்டு, ஜீவன் உண்டு, தேவனோடு இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரே முன்னேறி செல்ல ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அது மாத்திரமில்லை ஆண்டவரே, ஆவியானவர் உள்ளே கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த அனுபவத்துக்குள்ளாய் போகிற வேளையில் ஆண்டவரே, let them have an overflowing joy ஆண்டவரே. ஆண்டவரே, மகிழ்ச்சி பொங்கி வருகிற மகிழ்ச்சியை தந்து நீர் ஒவ்வொரு நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, கடைசியாக ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஓஷன் டெப்த்துக்குள்ள கடந்து செல்ல நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதங்களுக்காக ஏந்தி கொண்டிருக்கிற விசுவாசிகள், அற்புதம் ஏந்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது, இயேசுவை ஆண்டவரே தங்களோடு வைத்துக் கொள்ளும் போது, இயேசுவின் பிரசனத்திலே வாழும் போது, ஜீவிக்கும் போது நீர் ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறப்பா. அதை ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேலையில் ஆண்டவரே ஒரு மகிமையான ஊழியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, ஒரு மகிமையான ஊழியத்தை கட்டளையிடுங்க. இது மூலமாக உடைய நாமத்தை இன்னும் பிரஸ்தாபிக்க மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 3 அனுபவங்களை தந்து நடத்த போகிறபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சாட்சிகளை கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்கிறார். கழுவுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Thank you, Jesus.